ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த என்வியஸ் நெய்பர் part-2 வீடியோ. இதில் பேஜ் நம்பர் 23ல் செகண்ட் பேராகிராஃப்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். part 1ல் இதோட ஃபினிஷ் பண்ணோன்னா அந்த விக்கட் ஓல்டு கப்பல் அந்த டாக் எதுவுமே ப்ரீசியஸான திங்ஸ் காமிக்கலன்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொலை பண்ணிடுறாங்க. ரிமைனிங் பார்ட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him, and the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow, with a heavy heart, went to the spot, and having set out a tray with delicious food, he burned incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. இப்போ அந்த குட் ஓல்டு மேன் என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா, இன்னும் டாக் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு லென்ட் அப்படின்னா கடனை வாங்கிட்டு போனாங்க, இன்னும் டாக் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க, எங்கே எங்களோட டாகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த விக்கட் மேன் என்ன சொல்கிறாரு, விக்கட் அப்படின்னா இந்த மோசமான மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை கொலை பண்ணி அந்த பைன் ட்ரீக்கு அடியில் புதைச்சிட்டேன், பரீட்னா புதைக்கிறது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த குட் ஓல்டு ஃபெலோவுக்கு அப்படியே கனத்த இதயத்தோட ஹெவி ஹார்ட், அவருக்கு பிடிச்சி தான் அவர் அந்த டாகை வளர்க்குறாரு. இந்த மாதிரி நம்மளோட டாக் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெலிஷியஸான நல்ல டேஸ்டியான ஃபுட்டை அந்த டாகுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ ஒரு ட்ரேல வச்சு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. ஹி பர்ன்ட் இன்சென்ஸ் அப்படின்னா இந்த நறுமண பொருட்கள், ஊதுவத்தி எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் அந்த இடத்துல கொளுத்தி வச்சுட்டு, அண்ட் அடோன்ட் அப்படின்னா அலங்கரிக்கிறது, இதால் அலங்கரிக்கிறாரு அப்படின்னா ஃப்ளார்ஸ், பூக்களால் அந்த இடத்த அலங்கரிக்கிறாரு. ஒரு கல்லறை மாதிரி அந்த இடத்த அலங்கரிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த டாகை நினைச்சு அவர் கண்ணீர் விட்டுறாரு. தட் நைட் when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it, thinking of it as if it were myself." அன்னைக்கு நைட்டு அந்த குட் ஓல்டு மேனோட கனவுல, தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அவருக்கு என்ன வருது அப்படின்னா, அந்த டாக் வருது, அப்பியர்ட் அப்படின்னா தோன்றுறது, வருது. ஆஃப்டர் தேங்கிங் ஹிம், அவருக்கு நன்றி சொல்லுது. ஃபார் ஆல் ஹிஸ் கைண்ட்னஸ், அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாருல்ல, பூக்கள்லாம் வச்சு அலங்கரிச்சு அந்த டேஸ்டியான ஃபுட் அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல பிடிச்ச மாதிரி அந்த உணவெல்லாம் வச்சதுனால அது தேங்க் பண்ணுது, நன்றி சொல்லுது, உங்களோட அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. காஸ் த பைன் ட்ரீ, அந்த பைன் ட்ரீக்கு அடியில தானே இதை புதைச்சிருக்காங்க அந்த டாகை. அந்த பைன் ட்ரீயை என்ன பண்ண சொல்லுது, வெட்ட சொல்லுது, கட் டவுன் பண்ண சொல்லுது. அதை வெட்டி அதுலேருந்து ஒரு மோட்டார் செய்ய சொல்லுது. மோட்டார் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம உரல் சொல்லுவோம்ல, இடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அதுதான் மோட்டார். அந்த மரத்தால செய்ய சொல்லுது. அண்ட் யூஸ் இட், அதை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. The old man did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree, but when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. When the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filth. So, in a fit of rage, they broke the mortar and burned it. அதான் என்ன அப்படின்னா, அந்த ஓல்டு கப்பிள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டாக் சொன்ன மாதிரியே அந்த மரத்தை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு மோட்டார் செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த ரைஸ் எல்லாம் போடுறாங்க, அரிசியெல்லாம் போடுறாங்க. ஏன்னா உரல் என்ன பண்ணுவோம், இடிக்க தானே செய்வோம். அப்போ அதில் அரிசியை போடுறாங்க. அதில் போட்ட உடனே ஈச் கிரைன், அந்த ஒரு துளி அரிசியும் என்னவா மாறுது அப்படின்னா பொக்கிஷமாக மாறுது, ட்ரெஷர். இது அதாவது ஒரு தங்கம் வைரமாக மாறுது. இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா, அந்த விக்கட் ஓல்டு கப்பல், அந்த மோசமான ஓல்டு கப்பலுக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோட்டாரை கடன் வாங்கிட்டு போகிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி அந்த டாக் மாதிரி கடன் வாங்கிட்டு போகிறாங்க. பட் நோ சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ் இட், அவங்க போன உடனே வாங்கிட்டு போன அடுத்த செகண்ட் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதில் போய் அரிசியை போடுறாங்க. ஆனால் அதில் போடுற அரிசி எல்லாமே என்னவா மாறிடுது அப்படின்னா ஃபில்ட்டாக மாறிடுது, ரப்பிஷாக மாறிடுது, அழுக்காக மாறிடுது, குப்பைகளாக மாறிடுது. இன் ஃபிட் ஆஃப் ரேஜ், உடனே அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரேஜ், பயங்கர கோபம், ஆங்கர், கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மோட்டாரை ப்ரோக் பண்ணிடுறாங்க, உடச்சி அதை எரிச்சிடுறாங்க. பட் த குட் ஓல்டு மேன், லிட்டில் சஸ்பெக்டிங் that his precious motor had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to home. இவருக்கு வந்து இந்த குட் ஓல்டு மேனுக்கு வந்து சஸ்பெக்ட் பண்றாரு, சந்தேகப்படுறாரு. இந்த ப்ரீசியஸான மோட்டாரை இவங்க உடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இன்னும் கொடுக்கலையே, வாங்கிட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் திரும்ப கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. One night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burned motor and sprinkle them on a withered trees, the trees would revive and suddenly put out flowers. After saying this, the dream vanished, and the old man, who heard for the first time of the loss of his motor, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. ஒரு நாள் நைட்டு மறுபடியும் அவரோட ட்ரீமில், அந்த குட் ஓல்டு மேனோட ட்ரீமில் அந்த டாக் வந்து வருது. வந்து என்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லுது. அவர் வந்து அந்த டாக் எப்படி கொலை பண்ணாரு, அதே மாதிரி அந்த மோட்டாரை எப்படி அவங்க வந்து எரிச்சிட்டாங்க, உடச்சிட்டாங்க, அவங்க போட்டோன்னே குப்பைகளாக மாறிடுச்சு, அதை எரிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த டாக் வந்து அந்த குட் ஓல்டு மேனுக்கு சொல்லுது. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஆஷஸ், அந்த எரிச்ச அந்த ஆஷஸ் சாம்பலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா தெளிக்கிறது. எங்கே தெளிக்க சொல்லுது அப்படின்னா வித்தர்டு ட்ரீஸ்க்கு. வித்தர்டு அப்படின்னா அது பிகம் ட்ரை அண்ட் ஷிவல்டு, அதாவது காஞ்சு போன, வறண்டு போன, பட்டு போன சொல்லுவோம்ல, அந்த மரங்கள் மேலெல்லாம் தெளிங்க. அது மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், த ட்ரீ வுட் ரிவைவ், திரும்ப உயிர்ப்பித்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து சொல்லுது. உடனே அண்ட் சடன்லி புட் அவுட் ஃப்ளவர்ஸ், உடனே நீங்கள் தெளிச்ச உடனே அதுலேருந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும், பட்டு போன மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவுல வந்து சொல்லுது. ஆஃப்டர் சேயிங் திஸ் த ட்ரீம் வேனிஷ்டு, அவர் சொன்ன உடனே அவரோட கனவுலேருந்து அந்த டாக் வந்து மறைஞ்சிருது. இப்போ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா who heard for the first time the loss of his motor, அவர் அந்த மோட்டாரை தொலைச்சிட்டாருல்ல, இழந்துட்டாருல்ல, அதனால ran out weeping to the neighbor's house, அழுதுகிட்டே போயிட்டு அந்த நெய்பர்ஸ் ஹவுஸ் கிட்ட அண்ட் பெக்டு அப்படின்னா கெஞ்சி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா அட் எனி ரேட் டு கிவ் ஹிம் பேக் டு த ஆஷஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர், தயவு செஞ்சு அந்த எரிச்சிங்கல்ல அந்த ஆஷஸையாவது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which upon being touched by the ashes, immediately began to sprout and blossoms. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country, announcing himself as an old man who had the power and bringing dead trees to life again. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆஷஸை எடுத்துகிட்டு வர்றாரு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ட்ரையல் பண்ணி பார்க்குறாரு. என்ன எதில் அப்படின்னா ஒரு வித்தர்டு செரி ட்ரீ, ஒரு செரி ட்ரீ வந்து பட்டு போயிருக்கு, அதில் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஆஷஸ் பட்ட உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ப்ரவுட்டு, திரும்ப குருத்து வந்து அதுலேருந்து பிளாசம்ஸ், பூக்கள்லாம் பூத்து காய்கள்லாம் காய்க்க ஆரம்பிக்குது. இந்த ஒண்டர்ஃபுல்லான இந்த அதிசயமான இந்த எஃபெக்டை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா ஆஷஸையும் கலெக்ட் பண்ணுறாரு, ஒரு பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரி ஃபுல்லாக போகிறாரு. எல்லா இடங்களுக்கும் அக்கம் பக்கம் எல்லாமே போயிட்டு என்கிட்ட வந்து இந்த பவர் இருக்குது, பட்டு போன மரங்களை உயிர்ப்பிக்கிற பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. Do you know dogs were domesticated from wolves 15,000 years ago? New evidence suggests that dogs were first domesticated in East Asia, possibly China. Over time, hundreds of breeds with a great degree of variation have come into being. 15,000 வருடங்களுக்கு முன்னாலேருந்து தான் டாக் வீட்டில் வந்து பெட்டாக வளர்க்குற பழக்கம் இருக்குது. இது எதுலேருந்து வந்தது அப்படின்றாங்க அப்படின்னா ஓநாய்கள்லேருந்து வந்தது தான் டாக்ஸ் அப்படின்றாங்க. ஒரு புது எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா
டாக்ஸை ஃபஸ்ட்டு யார் டொமஸ்டிகேட்டட் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியா. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பாசிபிளாக சைனாவில் தான் இந்த பழக்கம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் 100 வகையான இனங்கள் வந்து இந்த டாக்ல இருக்குது, வளர்க்குறவங்கள அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A certain prince, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow, who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. So the prince gave him a rich rewards of pieces of silk and cloth and other presents, and sent him home rejoicing. இப்போ இவர் வந்து நிறைய கண்ட்ரிக்கெல்லாம் போய் சொன்னாருன்னு சொன்னல, நிறைய பிளேசஸ்க்கு. அதில் வந்து ஒரு பிரின்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு இளவரசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, இது என்ன வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்ச் திங்காக இருக்கே, மைட்டி ஸ்ட்ரேஞ்ச், ரொம்பவே அரிதான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு ஃபெலோவை அழைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, உங்களோட பவரை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பட்டு போன ப்ளம் ட்ரீஸையும் செர்ரி ட்ரீஸையும் வந்து சொல்கிறாரு. இவர் போட்டுறாரு. அதே மாதிரி போட்ட உடனே என்ன ஆயிடுது, அந்த ஆஷஸை போட்ட உடனே 4th ஃப்ளார்ஸ், உடனே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருது பட்டு போன மரத்துலேருந்து. உடனே அந்த பிரின்ஸுக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியாமல் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய ரிவார்டெல்லாம் கொடுக்குறாரு, இவருக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாரு. நல்ல வசதியான பீசஸ் ஆஃப் சில்க், பட்டு துணிகள், இந்த மாதிரி நிறைய ப்ரெசன்ட், நிறைய பரிசுகளை கொடுத்து மகிழ்ச்சியோட அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flourish. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. இந்த நெய்பர் வந்து இந்த விஷயத்த தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிமைனிங் உள்ள அந்த எல்லா ஆஷஸையும் கலெக்ட் பண்ணி பாஸ்கெட்டில் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. எப்படி அவர் வந்து அந்த கேஸ்டல் டவுனுக்கு போனாரோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விக்கட் ஓல்டு மேனும் டவுனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. போய் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் வந்து அந்த பட்டு போன மரங்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. நான் போட்ட உடனே என்ன பண்ணும், பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பிரின்ஸ் வந்து இவரை கூப்பிடவே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பிரின்ஸோட பேலஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பவரை வந்து எக்ஸிபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் when he climbed up into the withered tree and began to, as soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flourish. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. இந்த நெய்பர் வந்து இந்த விஷயத்த தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிமைனிங் உள்ள அந்த எல்லா ஆஷஸையும் கலெக்ட் பண்ணி பாஸ்கெட்டில் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. எப்படி அவர் வந்து அந்த கேஸ்டல் டவுனுக்கு போனாரோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விக்கட் ஓல்டு மேனும் டவுனுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. போய் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் வந்து அந்த பட்டு போன மரங்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. நான் போட்ட உடனே என்ன பண்ணும், பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பிரின்ஸ் வந்து இவரை கூப்பிடவே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பிரின்ஸோட பேலஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பவரை வந்து எக்ஸிபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் when he climbed up into the withered tree and began to scatter the ashes, not a bud or flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. அதாவது என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த மரத்தில் வந்து நான் போடுறேன், அது வந்து உயிர்ப்பித்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்கிறாரு. ஆனால் அந்த ஆஷஸ் எல்லாம் மரத்தில் படாமல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிரின்ஸோட ஐஸில், அந்த இளவரசனோட ஐலையும் மவுத்லேயும் பட்டு அந்த இளவரசனை வந்து பிளைண்ட் ஆக்கிடுது, குருடாக்கிடுது. அண்ட் சோக்கிங் ஹிம், மூச்சு முட்டுது அவருக்கு. When the prince retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he travelled off home in a very sorry plight. உடனே அந்த பிரின்ஸோட ரிட்டைனர்ஸ், பாதுகாவலர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சைஸ்ட் த ஓல்டு மேன்,
போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்மோஸ்ட் டு டெத், இறந்து போகிற அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஊர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ட்ராவல்டு ஊர்ந்து என்ன பண்ணுறாங்க, நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிச்சிடுறாங்க. ஊர்ந்து வீட்டுக்கு வராங்க. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. அவர் என்ன நினைக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் ட்ராப், நம்மளே போய் ஒரு வலையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்கோல்டட், திட்டிக்கிறாங்க. The good old man and woman, as soon as they heard of the neighbors' distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous lives ever after. இப்போ இந்த விஷயம் அந்த குட் ஓல்டு மேனுக்கு தெரிய வருது. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நெய்பர்ஸோட டிஸ்ட்ரெஸ், அவங்களோட சோகத்துல போய் கலந்துக்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் ரிப்ரூவிங் தெம் ஃபார் த கிரீட் அண்ட் க்ரூயல்டி, அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் இவ்வளவு பேராசை பிடிச்சவங்களா இருக்கீங்க, ரொம்ப கொடுமைக்காரவங்களா இருக்கீங்க, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு, gave them a share of their own riches, அவங்களோட இருக்கிற வசதியில அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் கொடுக்குறாங்க, பங்கு கொடுக்குறாங்க. which by repeated strokes of luck, அப்படின்னா அவங்களுக்கு படிப்படியா அவங்களுக்கு நிறைய லக், அதிர்ஷ்டத்தினால நிறைய கிடைச்சிச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா புதையல் கிடைச்சிச்சு கீழே இருந்து, அதுக்கு அடுத்தது அந்த மோட்டார்ல போட்டது எல்லாமே கிடைச்சிச்சு. அடுத்து அந்த இளவரசர் கொடுத்தது, அதுல இருந்து ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு அட்வைஸ் பண்றாங்க, இது மாதிரி எல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு so the wicked old people mended their ways and led good and virtuous lives ever after. அதுக்கப்புறம் அவங்க என்னவா மாறிடுறாங்க, நல்லவங்களா மாறிட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழறாங்க. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்களோட பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது.